வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட டால். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபைடர் ஃபிஷ்ஷுக்கு எப்படி வந்து நம்ம பேர் செட் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா திடீர்னு ஃபைடர் ஃபிஷ்க்கு பேர் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆஃபீஸ் கேபினில் ஒரு ஃபைடர் ஃபிஷ் வச்சுருந்தேன். அதோட மேலே ஃபுல்லாக பபுள்ஸ் கட்டிகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என் டீம் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பேருக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது, அதனால தான் இதுமாதிரி பபுள் கட்டுது அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் வந்து நாங்கள் இது பண்ணுறதுக்காக ஒரு பாலித்தீன் கவர் வந்து மேலே கவர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பபுள் வந்து சேவ் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணிட்டு ஒரு ஃபீமேல் ஃபைடர் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு நாங்கள் அது ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டு பார்த்தோம். அது உடனே சண்டை போட்டுக்குச்சு. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னால், அந்தமாரி பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து அது ஒரு தனியாக ஒரு பவுலில் வச்சு அதை சுற்றி தெரிகிற மாரி ரிஃப்ளெக்ஷனில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால். அதில் ஒரு குட்டி ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளே அதை வச்சு கொஞ்சம் ஒரு 3 days வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா விட்டோம். அப்படி விடும்போது சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. பக்கத்தில் வரல, ஆனால் ரவுண்ட் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஓகே, ஓரளவுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேர் ரெண்டும் செட் ஆகிடுச்சு. செட் ஆனாலும் கொஞ்சம் கரெக்டாக வரல. அப்புறம் ஒரு நாள் இந்தமாரி நான் சிட்டுன்னா பார்த்தோன்னே இந்தமாரி இருந்தது. அந்த மீன் வந்து இதை கவுத்து வச்சுருந்தேன். ஓகே, ஒரு வேளை செத்துருச்சு போல் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து சொன்னால், இல்லை அது வந்து பேர் சேர்ந்துருச்சு, இப்போ எக் இதுவாகும் அப்படின்னு சொன்னால். எக் ஒரே நாளில் வந்துருமான்னு கேட்டால், அதோடய வயிற்றில் ஆல்ரெடி இருக்குமா, ஃபீமேலோட வயிற்றில் எக் இருக்குமா. இது சேரும் போது அந்த எக் வந்து வெளியிலேருந்து ப்ரெஸ் ஆகி வெளியில் வரும் அப்படின்னாங்க. அப்புறமா வீடியோவில் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன், லைட்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். எக்கு பாருங்கள். இது இதேமாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது எக்கு இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது. அது ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகுது இல்லை, அதுதான் அந்த எக்கு. இந்த எக்கில் அது அப்புறமா மொத்தமாக கீழே இறங்கினதுக்கப்புறமா அது ஒன்று ஒன்றா வாயிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெள்ளை கலர் கவர் நான் சொன்னல, மேலே பாலித்தீன் கவர் போடணும்னு சொன்னல, அந்த கவரில் வந்து ஆல்ரெடி அது வந்து பபுள் விட்டு வச்சுருக்கோம். அந்த பபுள் கேப்பில் எடுத்துகிட்டு விட்டுரும். ஏன் அந்த பபுள் கேப்பில் ஏன் வைக்கிதுன்னா, அதனால் மூச்சு விட முடியாதுல்ல குட்டி இதுக்கு, அது வழியாக தான் ஏர் இதுவாகும். கீழே வைக்க முடியாதுன்றதால அந்த பபுள் கேப்பில் வைக்க, அந்த விழ எடுத்துகிட்டு போய் அதை ரெண்டும் வச்சுட்டு, இதே அதோட ஃபுல் டைம் வேலை. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து நம்ம தனியாக இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிடணும். மேல் மட்டுமே கண்டினியூஸாக அதை பார்த்துக்கும். அது பிறக்கிற வரைக்குமே மேல் தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கும் அதை. ஆனால் இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுட்ருக்காங்க. ஒரு சில நேரத்தில் என்ன ஆகிட்டுனா 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. ஃபைட் வந்து அதுக்குள்ளே ஆகி சப்போஸ் மேல் வந்து ஃபீமேலை சாவடிச்சிடும். அதனால் 2 பேரும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்குவோம். இப்போ இந்த முட்டை எப்போ பொரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நாள் இல்லை 2 நாளில் அந்த முட்டை பொரிஞ்சிடும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் 3 நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்து பெரிய ஃபிஷ்ஷோடவே அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு சின்ன ஃபிஷ்ஷை வந்து நம்ம தனியாக ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கணும். இது குட்டியாக இருக்காது, கண்ணுக்கு தெரியல, சின்னதாக பபுள் போடல, அது எல்லாமே ஃபிஷ் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 குட்டி மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் வந்து வீட்டில் சப்போஸ் ஃபைடர் ஃபிஷ் வளர்க்குறாங்க, இல்லை ஆஃபீஸ் கேபினில் ஃபைடர் ஃபிஷ் வளர்க்குறேன்னா, இதுமாரி பபுள் கட்டுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து பேர் இது பண்ணலாம். பேர் இது பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பேரை 1 ஹவருக்கு ஒரு வாட்டி மட்டும் பேரை அதுக்குள்ளே விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 daysக்கு அப்புறமா 2த்தையும் ஒன்றா விடுங்க. ஒன்றா விட்டதுக்கப்புறமா அது பேர் சேர்ந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பேர் சேர்ந்துடும். பேர் சேர்ந்ததுக்கப்புறம் இந்தமாரி பபுள் கட்டும். முடிஞ்சளவுக்கு இந்தமாரி பாக்ஸ் ஷேப்பில் ஒரு கவர் வச்சு இது பண்ணுங்கள். நிறைய பேர் இலையெல்லாம் போடுவீங்க, லீஃப் போட்டிங்கன்னா அது 2-3 நாளில் ஊறிடுச்சுன்னா லீஃப் கீழே போய்டும். இதே பேப்பர்னால் இதுவாகாது, பிளாஸ்டிக் பேப்பர்னால். அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி கரெக்டாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்து இதுவாகிறதோட அந்த ஃபிஷ்ஷி சிங்கிளாக வச்சு சாவடிக்காதீங்க. முடிஞ்சால் அதுக்கு ஒரு பேரை ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம தான் ஜாலியாக இல்லை, அட்லீஸ்ட் நம்ம வளர்க்குற ஒரு பெட்டாச்சு ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன்.